உங்கள் விசாம் சக்தி யூடியூபர் சத்தியமூர்த்தி பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகள் எண்ணற்றவை கிடப்பில் கிடக்கின்றன. அதனை நிறைவேற்றுவதற்காக சிந்திக்காமல் செயல்படாமல், அதனை நிறைவேற்றாமல் மக்கள் ஆட்சியின் மீது வெறுப்பில் இருக்கின்றனர். அதனை மறக்கடிக்கும் விதமாக மக்களுடைய வெறுப்பு ஒவ்வொரு வலைதளங்களிலும் சமூக வலைதளங்களிலும் நாம் ஆங்காங்கே பார்க்கிறோம். ஆளுங்கட்சியை செய்யும் அராஜகத்தையும் நாம் பார்க்கிறோம். இது திமுகவின் தலைமைக்கு எரிச்சல் ஊட்டியிருக்கிறது. அவர்களுக்கு ஒரு அச்சத்தையும் ஊட்டியிருக்கிறது என்றே காணப்படுகிறது. அதனால்தான் அந்த செய்திகளை மறக்கடிப்பதற்கு தேவையில்லாத, மக்களுக்கு தேவையான இந்த மும்மொழி கொள்கையை ஆதரிக்காமல் ஏதோ இந்தியை மத்திய அரசு கண்டிப்புடன் திணிக்கிறது என்று கூறிக்கொண்டு மத்திய அரசை கண்டிப்பதாக ஆங்காங்கே அக்கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டு வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இப்போ என்ன அவசியம் இருக்கிறது? கட்டாயப்படுத்துகிறார்களா? இல்லை. ஏதாவது மூன்றாவது மொழியை, இந்தி தேசத்தினுடைய ஏதாவது ஒரு மொழியை மூன்றாவது கற்றுக்கொள்ளுங்கள். அவ்வாறு கற்றுக்கொள்ளும் பொழுது இந்திய தேசத்தில் எந்த பகுதியிலாவது நாம் மொழி வளமையோடு அங்கே பிளப்பு நடத்தி கொள்ளலாம் என்று ஒரு நல்ல எண்ணத்தில், உயர்ந்த எண்ணத்தில் மத்திய அரசு அதை கொண்டு வர நினைக்கிறது. அதற்கு முட்டுக்கட்டையாக திராவிட முன்னேற்ற கழகம், அதன் கூட்டணி கட்சியினரும் தடுத்து வருகின்றனர். ஆனால் தடுப்பவர்கள் இந்தியை திணிக்க விடமாட்டோம், இந்தியை நுழைய விடமாட்டோம் என்று கூறும் அவர்கள் நடத்தும் பள்ளிகளில் இந்தியை கட்டாயமாகவும் தமிழை பெயரளவிற்கே நடத்தி வருகின்றனர். 56 லட்சம் மாணவர்கள் ஹிந்தி படிக்கிறார்கள். அரசு பள்ளியில் படிக்கும் 52 லட்சம் மாணவர்கள் ஹிந்தி படிப்பதற்கோ இந்திய ஏனைய மொழிகளை படிப்பதற்கோ வாய்ப்பு வழங்க வந்தாலும் அதனை தடுக்கின்றனர், அர்த்தமற்ற மொழிக் கொள்கையால். ஹிந்தி வேண்டாம் என்றோ, இந்திய மொழிகள் வேண்டாம் என்றோ தமிழக மக்கள் எங்கும் போராடினார்களா என்றால் இல்லை. ஜல்லிக்கட்டு போல் தானாக வந்து இளைஞர்கள் முதல் பெரியோர்கள் வரை, பொதுநல விரும்பிகள் வரை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்களா என்றால் இல்லை. இவர்களாக ஆளுங்கட்சியினர், ஆளுங்கட்சியினுடைய கூட்டணி கட்சியினுடைய பிழைப்பிற்காக இந்திய மொழிகளை தடுப்பதாக கூறி வருகின்றனர். இவர்கள் போடும் இந்த இரட்டை வேஷம் மக்களிடையே தெளிவாக தெரிகிறது. மக்கள் முன்பு தகவல் தொடர்பு இல்லாத காரணத்தால் அந்த காலத்தில் இவர்கள் செய்யும் தில்லுமுல்களை காணாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்று சமூக வலைதளங்களின் மூலமாக இவர்கள் செய்யும் அட்டூழியங்கள் அம்பலமாகின்றன. வேறு தொலைக்காட்சியிலோ தினசரி நாளிதழிலோ வரவிடாமல் இவர்கள் தடுத்து விடுகிறார்கள் இவருடைய ஆட்சி அதிகாரத்தால். ஆனால் சமூக வலைதளத்தை இவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை.
தினசரிகளிலும் தொலைக்காட்சியிலும் வரும் செய்தியை விட அதில் பரவும் அந்த பரபரப்பை விட சமூக வலைதளங்களில் வரும் செய்திகள் மிகவும் பரபரப்பாக இருக்கிறது. இதனால் ஆளும் கட்சியினுடைய அம்பலம் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்படுத்தி கொண்டே வருகின்றன சமூக வலைதள நண்பர்கள். இதனை ஆளுங்கட்சியால் சீரணிக்க முடியவில்லை, அதனை தடுக்கவும் முடியவில்லை. அப்போ இதற்கு என்ன செய்வது என்று அவர்களாக எண்ணி அர்த்தமற்ற ஏதாவது ஒன்றை கிளப்பிவிடுவது. அதில் ஒன்றுதான் இந்த மொழிக் கொள்கை. தமிழர்களை காப்பது போல இவர்கள் இந்தியை திணிக்க விட மாட்டோம், ஏதோ மத்திய அரசு கண்டிப்பாக சட்டம் போட்டு கட்டாயப்படுத்தி இந்தியை திணிப்பது போல, அதை இவர்கள் எதிர்ப்பது போல இப்பொழுது தமிழகம் எங்கும் இவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய இந்த செயல் கேலிக்கூத்தாகவே இருக்கிறது, அர்த்தமற்ற செயலாகவே இருக்கிறது. இவர்களுடைய இந்த எதேச்சை அதிகாரம், அர்த்தமற்ற ஒரு செயல்கள் பார்த்து சர்வதேசமே சிரித்துக் கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு அந்த செயல்பாட்டுக்கு முக்கிய காரணம் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய கட்சி ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருப்பதால் இவர்கள் என்ன செய்வது என்று செயல்படுகிறார்கள். இவர்களுக்கு தக்க பதிலடியாக கொடுப்பது ஒரே நபர், தற்போதுள்ள தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள். தமிழக அரசியல் வரலாற்றிலே ஆளுங்கட்சி ஒரு அமைச்சரை சிறைக்குள் தள்ளிய வல்லமை, அந்த பெருமை திரு அண்ணாமலை அவர்களுக்கு சாரும். அதனாலேயே அனைத்திந்திய அன்னாரோட முன்னேற்ற கழகத்தை விட்டு பாரதிய ஜனதா கட்சியின் எதிர்க்கட்சியோடு செயல்படுகிறது என்று மக்கள் பேசிக்கொண்டிருக்கின்றனர். இது அனைத்திந்திய அன்னாரோட முன்னேற்ற கழகத்திற்கே பொறுக்கவில்லை, நாங்கள் தான் எதிர்க்கட்சி என்று கூறி வருகிறாள். அந்த அளவிற்கு அவருடைய செயல்பாடு இருக்கிறது. அவர்கள் மக்களுடைய பிரச்சனையை எடுத்து சட்டமன்றத்திலோ மக்கள் மன்றத்திலோ போராடவில்லை. அவர்கள் கட்சியை காப்பாற்றுவதற்காக அவ்வப்பொழுது கூட்டம் ஆர்ப்பாட்டம் என்ற பெயரில் செயல்பட்டு வருகின்றன. இது ஜனநாயக ரீதியான ஒரு செயலா என்றால் இல்லை. எதிர்க்கட்சியினுடைய வேலையை செய்தால்தான் ஜனநாயகம் நிலைத்திருக்கும், நீடித்திருக்கும். ஆளுங்கட்சி ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சமூக நீதி என்று சொல்லி சமூக நீதிக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதனை தட்டி கேட்கக்கூடிய எதிர்க்கட்சி எல்லளவும் அந்த பணியில் செயல்படவில்லை. ஆளுங்கட்சியினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டும் பொறுப்பு தற்பொழுது சமூக வலைதள நண்பர்களுக்கே உண்டு. அவர்களே சமூக போராளிகள், இம்மக்களுடைய பாதுகாவலர்களாக தற்பொழுது பார்க்கப்படுகிறது. ஆகையால் சமூக வலைதள நண்பர்களே, உங்களுடைய பதிவுகளை ஆளுங்கட்சியினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டும் விதமாக இருக்கட்டும், அது தொடரட்டும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு சந்திப்பில். பிடிச்சிருந்தால் ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல ஒரு கருத்துக்களை முன்வைப்போம். நாடு முன்னேற, நாமளும் முன்னேற.